தேசிய நுளம்பு ஒழிப்பு வார கடமைகளில் இணைந்து கொண்டுள்ளதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவிக்கின்றது. தமது சங்கத்தின் உறுப்பினர்கள் இன்று காலை முதல் கடமைகளில் ஈடுபட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் செயலாளர் செனரத் பண்டார குறிப்பிட்டார். இதேவேளை டெங்கு ஒழிப்பு வாரத்தையொட்டி ஏறாவூர் நகர் பிரதேச செயலக ஊழியர்கள் இன்று சிரமதான பணிகளில் ஈடுபட்டிருந்தனர். பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தின் ஏற்பாட்டில் வீடு வீடாக புகை விசிறும் பணிகளும் இடம்பெற்றன. ஏறாவூர் பிரதேசத்தில் டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டதை அடுத்து நகரசபையின் ஒத்துழைப்புடன் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக பிரதேச வைத்திய அதிகாரி MHM தாரிக் தெரிவித்தார். தேசிய நுளம்பு ஒழிப்பு வாரத்தை முன்னிட்டு மேற்கொள்ளப்படுகின்ற பணிகளை புறக்கணிப்பதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் நேற்று அறிவித்திருந்தது. கோரிக்கைகள் சிலவற்றை முன்வைத்து தமது சங்கம் ஆரம்பித்த தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்கு தீர்வு எதுவும் கிடைக்காத காரணத்தினால் கடமைகளை புறக்கணிக்க நேரிட்டதாக சங்கத்தின் செயலாளர் கூறினார். இந்த பிரச்சினை குறித்து நேற்று முன்தினம் நடைபெற்ற பேச்சுவார்த்தையும் தீர்வு எட்டப்படாத நிலையில் நிறைவடைந்திருந்தது. எனினும் சுகாதார அமைச்சு மற்றும் நிதி அமைச்சு ஆகியவற்றுடன் நேற்று மாலை கூட்டாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் செயலாளர் தெரிவித்தார். இதனையடுத்து இன்று காலை முதல் தேசிய நுளம்பு ஒழிப்பு வாரத்திற்கான கடமைகளில் தமது சங்கத்தினர் ஈடுபட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். இதேவேளை தேசிய நுளம்பு ஒழிப்பு வாரத்தின் 2ஆம் நாளான இன்று அனைத்து அரசாங்க நிறுவனங்களிலும் நுளம்பு ஒழிப்பு வேலை திட்டங்களை முன்னெடுக்குமாறு சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. அத்துடன் சுகாதார பரிசோதகர்கள் பிரிவுகளை 7 வலயங்களாக பிரித்து நாளொன்றுக்கு ஒரு வலயம் வீதம் சோதனைக்குட்படுத்துமாறு அமைச்சு அறிவித்துள்ளது. கடந்த மாதத்துக்குள் டெங்கு காய்ச்சலால் பீடிக்கப்பட்டவர்களில் அதிகரிப்பை காட்டுவதாக சுகாதார அமைச்சு குறிப்பிடுகின்றது. ஜனவரி மாதத்துக்குள் 2963 பேர் டெங்கு காய்ச்சலால் பீடிக்கப்பட்டுள்ளமை பதிவாகியுள்ளது. இந்த காலப்பகுதிக்குள் கொழும்பு மாவட்டத்திலேயே அதிக எண்ணிக்கையிலானோர் டெங்கு காய்ச்சலால் பீடிக்கப்பட்டுள்ளதுடன் இந்த மாவட்டத்தில் 685 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இது தவிர குர்நாங்கல் மாவட்டத்தில் 666 பேரும், கம்பஹா மாவட்டத்தில் 431 பேரும் டெங்கு காய்ச்சலால் பீடிக்கப்பட்டுள்ளனர்.